அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்க புது மிஷினு நல்லா தச்சுட்டு இருக்கீங்க. இல்ல தச்சுனே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உங்க மிஷின் ஸ்டெக் ஆகி டைட்டா இருக்கும். இல்லைனா சத்தம் டக டக டகன்னு சவுண்டு வரும். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல உங்கள் மிஷினை கழட்டி இது போல் டேபிள் மேலே அப்படி இல்லைனா கீழே வச்சு இந்த ஷெட்டில் வந்து முதல்ல கழட்ட ஆரம்பிச்சிடணும். கழட்டும் போது எந்தெந்த ஸ்க்ரூ எங்கே கழட்டுன்னு கரெக்டாக பார்த்து கழட்டுங்க. ஷெட்டில் கழட்டும் போது ஊசி நல்லா மேலே தூக்கிட்டு ஷெட்டில் வந்து கழட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் நூல் மாட்டிக்கிச்சு. ஷெட்டில் நூல் மாட்டுறதுனால என்ன ப்ராப்ளம்னா அதில் வந்து மிஷின் வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு, சுற்றலை. உங்களுக்கு ஆரம்பத்துலேயே அதை காமிச்சிருப்பேன் நான். ஃபுல் டைட், அது டைட்டு தான், அவங்களால மெரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம அதை இப்போ பாருங்கள், நான் ஷெட்டில் கழட்டின உடனே பாருங்கள் மிஷினை வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். சுற்றி வரோம் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். புது மிஷினில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வர பிரச்சனையே இதுதான். அதனால் வந்து நீங்களே அந்த பிரச்சனையை வந்து அதுக்கான சொல்யூஷனை நீங்களே பார்த்துக்கிறதுக்கான இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். கழட்டுறதுக்கு முன்னே பார்த்து கழட்டுங்க. எப்படி கழட்டுன்றத ஒரு வீடியோ கூட நீங்களும் எடுத்துக்கின்னு கழட்டுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஷெட்டில் எவ்வளோ நூல் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். அதை எடுத்து நாங்கள் வைக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி அது போல் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் வந்து அந்த உள்ளே மேலே மட்டும் நூல் இருக்காது, உள்ளே அந்த அந்த ஓரத்தில் நூல் போய் மாட்டின்னு இருக்கும். அது இருந்தால் கூட உங்களுக்கு சவுண்டு வரும். அதனால் வந்து அதை கழட்டி க்ளீன் பண்ணும்போது நல்லா கவனித்து க்ளீன் பண்ணுங்கள், புரியுங்களா? அப்படி உங்களால் எடுக்க முடியல, ஒரு ஊசி ஒன்று எடுத்து இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதேமாரி ஒரு ஊசி எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். அது உள்ள அழுக்கு டஸ்ட்டு எது இருந்தாலும் உங்களுக்கு அந்த சவுண்டு வரும் தான். அதனால் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு, இப்போ நான் ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு துடைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நல்லா துடைங்க. நல்லா துடைச்சிட்டு இதுலேயும் பாருங்கள், மேலே வந்து அந்த நூல் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் தைக்கும்போது ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வீலை சுற்றிடுவீங்க. பேக் சைடில் வீல் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நூல் வந்து உள்ளே போய் மாட்டிக்கும், ஷெட்டிலில் போய் மாட்டிக்கும். மாட்டிக்கின்னு ஷெட்டில் ரேஸ் உள்ளே போய் மாட்டிக்கின்னு உங்களுக்கு இது போல் மிஷின் டைட்டாக இருக்கும், சவுண்டு வரும், ஆச்சுங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டில் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை வந்து எப்படி கழட்டணுமோ அதே போலவே நாமளும் வச்சு ஃபிட் பண்ணணும். இப்போ நான் எப்படி கழட்டி ஃபிட் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் கழட்டி ஃபிட் பண்ணுங்கள். அதேமாதிரி போடும்போது அந்த 2 பின்னு இந்த சைடு அந்த சைடு பின்னு அது பக்கத்தில் வரும். இந்த பிளேட்டு அதை வச்சு மேலே அந்த டென்ஷனோட பிளேட்டு வச்சு டைட் பண்ணணும். நல்லா வச்சு உங்கள் வலுவுக்கும் வச்சு டைட் பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரூவை ஒரு திட்டமான டைட் வைங்க. ஏன்னா அதை ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து சில்ப்பாகிடும். ஷெட்டில் நம்ம எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதுமாதிரி எல்லா ஸ்க்ரூவும் மாட்டிட்டு ஷெட்டில் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அது போல் பிடிச்சி பின்னாடி அந்த விரலில் லைட்டாக அந்த இப்போ நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அதுமாரி அந்த விரலில் வச்சு இப்போ அந்த ரேஸில் வந்து ஷெட்டில் ரேஸில் வந்து கரெக்டாக உள்ளே உட்காந்த பிறகு அந்த விரலால் அழுத்துங்க. கீழ்ப்பக்கம் அந்த விரலால் அழுத்துனீங்கன்னா உள்ளே கரெக்டாக போய் உட்காந்துரும். எப்போவுமே இது நிறைய பேர் வந்து இதில் வந்து போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். இப்போ இது இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான். இப்போ அது பண்ண முடியல. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக பண்ணியாச்சு. ஆயில் போட்டு எப்போவுமே நீங்கள் எந்த பொருளுக்குமே சரி, ஒரு ஸ்க்ரூ கேட்ரிங் போனால் அந்த இடத்துல ஆயில் போடுங்க. மிஷினுக்கு கண்டிப்பாக ஆயில் போடுங்க, தேங்காய் எண்ணெய் போடாதீங்க, ஓகேங்களா? மிஷின் ஆயில் கேட்டு வாங்கி ஆயில் போடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிஷின் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் போட்டு அதை ஃப்ரீ பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷெட்டில் ரேஸை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறோம், வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணுறோம். அதுமாதிரி ஸ்க்ரூ போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா வீலை வந்து நல்லா சுற்றி ஊசி நல்லா மேலே தூக்கி விடுங்க. இதுமாதிரி நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு ஷெட்டில் ரேஸை வந்து ஷெட்டில் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து போகிற சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியரும், ரைட் சைடில் வந்து ஷெட்டிலும் இருக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அது போல் இருக்கணும். லெஃப்ட்டில் கேரியர் இருக்குங்களா, ரைட்டில் இப்போ ஷெட்டிலில் வந்து நம்ம ரேஸில் இது மாதிரி வச்சுட்டு பார்த்துக்குங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவுக்கு நேராக வச்சு இது மாதிரி லைட்டாக மேலே சுற்றுனீங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். உட்காந்தோன்னா நீங்கள் 2 ஸ்க்ரூவை போட்டு ஷெட்டில் ரேஸோட 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிங்கன்னா
கரெக்டாக ஆகிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சுற்றுதான்னு பாருங்கள். ஃப்ரீயாக கண்டிப்பாக சுத்தாமலாம் இருக்காது, ஃப்ரீயாக சுற்றும். அதேமாதிரி சவுண்டு வருதான்னு கவனிங்க. சவுண்டு வராது. பழைய ரொம்ப ஓடின மிஷினாக இருந்தால் அந்த சவுண்டு வரும். புது மிஷினில் சவுண்டு வராது. இப்போ நம்ம ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ வந்து வீலை சுற்றி பார்ப்போம். வீல் சுத்தம் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். அதுங்களா நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த டைட்டுக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. இப்போ சைடு பிளேட் போட்டு ஓகே ஆகிடுச்சு. எல்லோரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.